என் குழந்தை ரொம்ப அமைதியாக இருக்குது, எந்த தொல்லையும் தராதுன்னு சொல்கிறீங்களா? இதை கேட்டு நிறைய பேர் பெருமைப்பட்டுப்பீங்க. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்கள், இது பக்குவத்தால் வந்ததா இல்லை பயத்தால் வந்ததான்னு. நான் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிருக்கலாம், இல்லை நான் தப்பாக என்ன செஞ்சுருவணும், தப்பாக என்ன பேசிடுவணுன்ட்டு பயத்தால் என்ன சைலண்ட்டாக இருக்கலாம். சில குழந்தைங்க அதிகமாக பேசுவாங்க, சில குழந்தைங்க அதை கம்மியாக பேசுவாங்க. ஆனால் ரெண்டுமே நேச்சர் தான். ஆனால் நல்லா பேசிட்டு இருந்த குழந்தை திடீர்னு அமைதியாக இருந்தாங்கன்னா, திடீர்னு அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணாமல் ஒரு மாதிரி லோன்லியாக இருந்தாங்கன்னா, அதை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும். அது உங்ககிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்குற சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். அதனால் டெய்லி குழந்தைங்கக்கிட்ட பேசுங்க. இன்றைக்கி என்ன விஷயம் உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்க அமைதியாக இருக்கிறத மட்டும் பார்க்காதீங்க, அந்த அமைதிக்கு பின்னால் இருக்க ஃபீலிங்ஸையும் பாருங்கள். சம்டைம் கிட்ஸுக்கு அட்வைஸ் தேவைப்படாது, குட் லிசனர் தான் தேவைப்படும். சைலன்ஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் பீஸ். சில நேரத்தில் அது சொல்லப்படாத ஃபீலிங்ஸோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி பேரண்டிங் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரம் ஹாப்பி பேரண்டிங் வித் மோனிகா.